சொத்து அரசு பணம் உள்ள பூரா கொடி கட்டி அது கட்டி எல்லாம் பண்ண குடும்ப சொத்தான்னு கேட்குறேன். அரசு பணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நாடு. இத்தனை ஆயிரக்கணக்கான பெட்டிஷன் இருக்குது. இத்தனை பெட்டிஷன் கொடுத்துருக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? என்ன நடவடிக்கை வர சொல்லுங்க. சார் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஒன்று சொல்கிறேன், யாராவது பேசுகிறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பேசி போனால் நம்ம தேவையில்லாமல் வந்து வாய் வார்த்தை பேசுகிறது எதுவும் ஆகக்கூடாது. ஒன்றுமே வராது சார். நாங்கள் வரல அமைதியாக இருக்கிறோம். பேங்க்கில் ஆர்டியை வர சொல்லுங்கள், தாசில்தாரெலாம் வர சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன் அமைதியாக. காந்தி வெளியில் சத்தம் இல்லாமல் உட்காரலாங்க. வர சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஆளுங்க ஒரு முழக்கம் கூட இட மாட்டாங்க. நீங்கள் வர சொல்லுங்கள். நியாயமான முறையில் தான் கேட்கணும். ஜனநாயக முறையில் ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து அனுமதி இல்லாமல் அரசு இல்லாமல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த 3 வருஷமா இந்த 8 வருஷமா எங்கே போனார்? எத்தனை முறை இந்த நகரத்தில் வந்திருக்கிறார்? அதுதான் நான் கேட்குறேன். யாவை பற்றி ஏன் உங்கள் தலைப்பிள்ளைங்களை பற்றி நம்ம கேட்குறது அதை கேட்க தான் வந்திருக்கிறேன். அவன் கேட்க அங்கேயே கூட கேட்கலாம். நம்ம இங்கே குரூப்பாக வந்தோம்னா ஒன்றுப்போ ஏதாவது நம்ம தேவையில்லாத தனியாக ஒன்றுக்கு திருப்தியாக கூட இல்லை. எல்லா கிட்ட பெட்டிஷன் கொடுத்தவங்க தான் இருக்கிறாங்க கூட. இத்தனை பெட்டிஷன் 1000 பெட்டிஷன் வச்சிருக்கிறாங்க. மனு கொடுக்கலாம். இன்னும் காரில் வச்சிருக்கிறாங்க. ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எம்எல்ஏ அந்த குரூப்பில் ஒரு 1000 பார்க்க வேண்டியவங்க. அது எந்த மாற்றம் இல்லை.